அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பணவாசல் உங்கள் வாழ்க்கையில் எப்படி பணம் வரும், யார் மூலமாக பணம் வரும், எந்த விதத்தில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். என்னங்க எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு அதை பற்றி மட்டுமே பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கலியுகத்தின் கடவுள் பணம் என்றால் அது மிகையல்ல. பணம் பத்தும் செய்யும். பணத்தை தேடி தான் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதுமே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தேவையான நிம்மதி சந்தோஷத்தை கூட பணம் இருந்தால் தான் வாங்க முடியும். பணம் இருந்தால் தான் பந்தமும் பாசமும் கூட நம்மக்கிட்ட வரும். இதுதாங்க உண்மை. அதனால் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களிடம் பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது, வரக்கூடியது, கொடுக்கக்கூடியது யார், எப்படி, எதன் மூலம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். மேலும் வரக்கூடிய வழிமுறையும் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ மிக முக்கியமான தேவையான அவசியமான பதிவாக இருக்க போகிறது. பதிவு முழுவாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்களாக பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள். மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கும்பராசியின் ராசிநாதன் சனி, சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு. மேலும் இது ஒரு ஸ்திர ராசி. எப்போதுமே மற்றவங்ககிட்ட கொடுக்குற நிலையில் இருக்கணும், யாருக்கிட்டையும் நம்ம கேட்கின்ற நிலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்கள், கௌரவம் தன்மானத்திற்காக எப்பேற்பட்ட பணம் சொத்தாக இருந்தாலும் அதை தூக்கி எறியக்கூடியவர்கள் நீங்கள். ஓகேங்களா? பணத்தை விட கௌரவம் தான் முக்கியம், பெயர் புகழ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஸோ கௌரவம் தான் பெருசு, காசு பணம் உங்களுக்கு பெருசு இல்லை. இருந்தாலும் கூட இன்றைய விதியில் உங்களுக்கு எப்படி அந்த காசு பணம் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல எல்லா ஜோதிட ரீதியாகவும் நட்சத்திரம் வாரியாக ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய சதய நட்சத்திரம், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா அது புரட்டாதி. ஸோ புரட்டாதி நட்சத்திரம் மிக மிக முக்கியமான நட்சத்திரம். இந்த புரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுக்குரியது. குரு பகவானுக்குரிய பிற நட்சத்திரங்கள் இருக்குது, அது புனர்பூசம் மற்றும் விசாகம். அப்போது இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சதய மேலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஸோ இந்த 3 பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவங்க மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலும் இந்த புனர்பூச நட்சத்திரம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தா அது மிதுன ராசி. மேலும் இந்த விசாக நட்சத்திரம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா அது துலா ராசி மற்றும் விருச்சகம். ஓகேங்களா? அப்போது மிதுனம் கடகம் மற்றும் துலாம் விருச்சகம். ஸோ இந்த ராசியில் பிறந்தவங்க மூலமாக உங்களுக்கு வேலை தொழிலில் பண வரவுகள் இவர்கள் மூலமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்களோட ஒத்துழைப்பு இருக்கும். இதையும் தாண்டி குரு பகவானுடைய வீடுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு மற்றும் மீனம். ஸோ இதில் இந்த தனுசு மீன ராசியில் பிறந்தவங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவங்க மூலமாக பெரிய அளவு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. 2 மடங்கு பண லாபங்கள் அவர்கள் மூலமாக நீங்கள் சம்பாதிப்பீர்கள். அவருடைய சொத்தோ பத்தோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? அப்போது மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது 5 நபர்கள் தாங்க. அதில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மேலும் தனுசு மீன ராசியில் பிறந்தவங்க. ஸோ இவர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும். இவர்கள் உங்களோட குடும்பத்தில் ஒரு நபராக இருந்தால் நிச்சயம் பண ஆதாயம். மேலும் வியாழக்கிழமை உங்களுக்கு பணம் வரக்கூடிய நாளாக இருக்கும். மேலும் இந்த நட்சத்திரம், அதாவது என்றைக்கெல்லாம் விசாக நட்சத்திரம் வருதோ, என்றைக்கெல்லாம் புனர்பூச நட்சத்திரம் வருதோ, என்றைக்கெல்லாம் புரட்டாதி நட்சத்திரம் வருதோ அன்றைக்கு பணம் வரக்கூடிய வழி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? மேலும் பண வரவுகள் நல்லா இருக்கணும், ஒருத்தவங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணும். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கும்போது தொழில் 2 மடங்கு லாபம் கிடைக்கும். பணத்தை எதிர்பார்த்து கேட்க போகிறவங்க இந்த நட்சத்திரத்தை கேட்டு போனால் அந்த பணமானது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ மேற்கொண்டு இந்த பணம் வரக்கூடிய விஷயத்தில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக வழிபாடு, அந்த வழிபாடு பரிகாரம் அப்படின்றது நீங்கள் செய்ய வேண்டியது, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வடக்கு நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய பெண் தெய்வம், காளிகாம்பாள், அம்மன் தெய்வங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட அம்மன் தெய்வங்களுக்கு நிறைகுடத்தால், ஓகேங்களா, அதாவது ஒரு பானையில், பித்தளை பானையில் நிறைகுடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறைகுடம் அளவுக்கு பால், ஓகேங்களா, நிறை செம்பு பால், அதில் அந்த அம்மனுக்கு வடக்கு நோக்கி இருக்க அம்மனுக்கு வியாழக்கிழமை அன்று அபிஷேகம் செய்கின்ற பொழுதும், மேலும் அது முக்கியமாக 50 சிலைகளாக உற்சவர்னு சொல்லுவோம், அப்படிப்பட்ட பெண் தெய்வங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது.
ஓகேங்களா? ஸோ அபிஷேகம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய நன்மை நடக்கும். அந்த அபிஷேக பாலை வீட்டில் சொந்த பந்தங்கள் உறவுகள் அருந்தும்போதும் மிகப்பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். இது போக உங்களுடைய வீடுகளில் மிக முக்கியமாக பூஜை அறையில் மஞ்சள் கலர் ஸ்க்ரீனு திரையை பயன்படுத்துகிறதும், சந்தனம் எப்போதுமே வச்சிக்கிறது. ஸோ நெற்றியில் சந்தனம் இட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. இது பண விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட வழிமுறைகளை செய்து பார்ப்பதில் தவறில்லை. செஞ்சால் பலன் உண்டுங்க. ஓகேங்களா? தவறாமல் இதை நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும், குறையும். நிச்சயமாக பண வசியம் ஏற்படும். ஓகேங்களா? தவறாமல் இதை நீங்கள் பண்ணிக்கங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்.